வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அறிவிப்புகளும் தகவல்களும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளும் அவர்களுக்கான ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வில் நடைபெறுகின்ற புதிய மாற்றங்களும் கால அவகாசங்களும் மதிப்பெண் மாற்றங்கள் பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி சற்று முன் ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் என்ன வகையான தகவல், இதன் மூலமாக ஆசிரியர்கள் எதுவும் சலுகை பெற முடியுமா என்பதை பார்ப்போம். பள்ளி கல்வித்துறையில் 18,107 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. தாமதிக்காமல் உடனடியாக நிரப்ப நடவடிக்கை தேவை என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் 18,107 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. காலியாக இருந்த ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டு விட்ட பிறகும் பள்ளி கல்வித்துறையின் மட்டும் இவ்வளவு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது ஏழை குழந்தைகளின் கல்வியை கடுமையாக பாதிக்கும். பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் ஒட்டுமொத்த ஆசிரியர் பணியிடங்களின் எண்ணிக்கை 1,14,248 என்றும் அவற்றில் கடந்த மே மாத கடைசி பணி நாள் நிலவரப்படி 96,141 ஆசிரியர்கள் பணியில் இருப்பதாகவும் மீதமுள்ள 18,107 பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது காலியாக இருப்பதாக கூறப்படும் ஆசிரியர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகும். கடந்த பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்த ஆசிரியர் பணியிடங்கள் ரத்து செய்யப்பட்டு மீதமுள்ள இடங்கள் மட்டுமே காலி பணியிடங்களாக அரசால் கணக்கு காட்டப்பட்டுள்ளன. பள்ளி கல்வித்துறையில் மட்டும் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் 1,00,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை கொண்ட தொடக்க கல்வித்துறையில் குறைந்தது 16,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக 34,000 ஆசிரியர் பணியிடங்களை காலியாக வைத்துக்கொண்டு தரமான கல்வியை எவ்வாறு வழங்க முடியும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளியில் சுமார் 2 லட்சம் ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 5,000 முதல் 6,000 ஆசிரியர்கள் வரை ஓய்வு பெறுகின்றனர். 12 ஆண்டுகளில் குறைந்தது 70,000 ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றிருக்கக்கூடும் என்று கூறப்படும் நிலையில் 3,192 பட்டதாரி ஆசிரியர்கள், 2,768 இடைநிலை ஆசிரியர்கள், 5 கட்டங்களாக 11,420 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் என ஒட்டுமொத்தமாக 17,380 ஆசிரியர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர். 12 ஆண்டுகளாக 50,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் கல்வித்தரத்தை உயர்த்துவது எந்த காலத்திலும் சாத்தியமாகாது. சமூக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு அரசு பள்ளிகளால் தான் முடியும். அந்த ஒற்றை இலக்கை அடைவதற்காகவது அரசு பள்ளிகள் வலிமையுடனும் திகழ வேண்டும். அதற்காக அரசு பள்ளியில் காலியாக இருக்கும் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் மூலம் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை உயர்த்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்த தகவல் கோரிக்கை பற்றி உங்களுக்கான தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.